வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஆர்பிஐ இருக்கக்கூடிய அனைத்து வங்கிக்கான ஒரு அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது அனைத்து பேங்க் வாடிக்கையாளர்களுக்கும் முக்கியமாக நகைக்கடன் வைக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் வைக்கிற விதத்தில் ஒரு அறிவிப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும், நடுத்தர மக்களாக இருக்கட்டும், அவங்களுடைய எமர்ஜென்சிக்கு தேவைக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேங்க்ல வந்து நகைக்கடன் வச்சு பயன்பட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த புது ரூல்ஸ் கொண்டு வந்தது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சிரமத்துக்கு உள்ளா இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அது என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க, இந்த என்ன செக் வைக்கிற விதத்தில் இந்த ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அனைத்து வங்கிக்கும் தலைமையகமாக இருக்கக்கூடியது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ அவங்க புது ரூல்ஸ், அதுவும் இந்த நகைக்கடன் வைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்னன்னு வந்து பார்க்கும்போது, ஸோ பழைய நகைக்கடன் வைக்கக்கூடியவங்களாம் எப்படி வைப்பாங்கன்னா, கிட்டத்தட்ட நகைக்கடன் வச்சுருப்பாங்க, 1 இயராக இருக்கும். ஜஸ்ட் வட்டி மட்டும் கட்டிட்டு வந்திருப்பாங்க, அசலை கட்ட முடியாமல் இருந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலமையில அவங்க வட்டியை மட்டும் கட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவல் பண்ணி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கார்டு போட்டு 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ரினியூவல் பண்ணி அப்படியே வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ புது ரூல்ஸாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, 1 இயர் ஆயிடுச்சுன்னா அந்த 1 இயர்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகையை வந்து அசலையும் வட்டியும் கட்டியும் தான் மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க. இது எதனால இந்த ரூல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸோ பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகையை வட்டி மட்டும் கட்டி ஸோ அசலை கட்டாமல் விட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா அசல் கட்ட முடியாமல் போயிடுது. அதனால அந்த நகை வந்து ஏலத்துக்கு போயிடுது. அதன் அடிப்படையில் அந்த நகையை வந்து 1 இயர் தான் டைமும், 1 இயர்க்குள்ளே அந்த நகையை நீங்கள் மீட்டுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அடகு வைக்கணும்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா நாள் தள்ளி தான் வந்து பார்த்தீங்கன்னா அடகு வைக்கிற மாதிரி அந்த புது ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவல் பண்ணுவாங்க. ரினியூவல் பண்ணிவிட்டு ஒருவேளை மீட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே இதை அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடகு வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ புது ரூல்ஸில் அன்னைக்கே வைக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் டைம் எடுக்கணும். அதுக்கப்புறம் மறுநாள் தான் வந்து நீங்கள் இந்த நகையை அடகு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பையும், மக்களுக்கு வந்து உள்ளாக்கக்கூடிய ஒரு அறிவிப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இது மூலிமா பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடன் வாங்கி இப்போ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டிக்கு வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகையை மீட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ ஒரு விதத்தில் இது வந்து ஒரு வருடத்திலேயே மீட்கக்கூடிய ஒரு ப்ராசஸாகவும் இருந்துக்கிட்டுனாலும், ஒரு சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கடினமாக இருக்குது. ஸோ வெளியில் எனக்கு வட்டி வாங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகையை நான் மீட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கேன் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பும் வந்திருக்குது. ஸோ பொதுமக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஐ ரூல்ஸுக்கு ஒரு சில பேர் ஏற்றுக்கிட்டாலும், ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எதிர்ப்பாகவும் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடான பயனுள்ள தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவல், நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன்.